வெல்கம் டு கீதா ஸ்க்ரீன் லைஃப். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான வீடியோ. பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு இது யூஸ் ஆகும். இன்றைக்கி நம்ம வந்து ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னால் என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கன்ஸ் நம்ம பார்க்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்கன்னா 5 விதமான ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட் முக்கியம். நம்பர் 1 லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், நம்பர் 2 pancreatic function test, நம்பர் 3 cardiac function test, நம்பர் 4 thyroid function test, நம்பர் 5 renal function test. இந்த 5 ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த 5 ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுக்கும் நான் வந்து ஒரு 6 முக்கியமான பாயிண்ட்ஸ் சைட் ஹெட்டிங்ஸ் நம்ம போட்டு எழுதுகிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஈச் ஆர்கனுக்கும் இந்த 6 பாயிண்ட்ஸ், காமன் 6 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ தட் ஈஸியாக நீங்கள் எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம். ஃபஸ்ட்டு என்ன ஆர்கனாலும் சரி, இப்போ ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம காமனாக நான் வந்து 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இந்த 6 பாயிண்ட் தான் சைட் ஹெட்டிங் போட்டு அந்தந்த ஆர்கன் பேர் போட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னா லிவர் பற்றி ஒரு காமன் இன்ட்ரடக்ஷன், அதோட ஃபங்க்ஷன் எழுதணும். நம்பர் 2 செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்னென்னு எதுக்காக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுறோன்னு தெரியணும். அப்புறமா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பேராமீட்டர்ஸ் என்னென்னு தெரியணும், நார்மல் ரேஞ்சு, அதான் தேர்ட் பாயிண்ட்டு. அதேமாதிரி கார்டியாக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நார்மல் ரேஞ்ச், கார்டியாக் ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ் என்னென்னு தெரியணும். அதேமாதிரி பேன்க்ரியாட்டிக் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நார்மல் ரேஞ்ச், என்னென்ன பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸுங்கிறது தெரியணும். அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கு தகுந்த மாதிரி இங்கே காமனாக ஆர்கன்னு போட்டிருக்க இடத்துலலாம் லிவர் ஃபங்க்ஷன்னா லிவர் ப்ரொஃபைல் அண்ட் இட்ஸ் நார்மல் ரேஞ்ச், டெஸ்ட் பேஸ்ட் ஆன் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், என்னென்ன டெஸ்ட்டு லிவர் ஃபங்க்ஷன், அல்லது பேன்க்ரியாஸ்னால் லிவர் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் பேன்க்ரியாட்டிக் ஃபங்க்ஷன், சைட் ஹெட்டிங் மட்டும் மாற்றிக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் இன் வேரியஸ் ஆர்கன். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் ஃபார் லிவர் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பயோகெமிக்கல் பேராமீட்டர்ஸ் ஃபார் லிவர் அப்படின்னு மாற்றிக்கணும். அப்புறம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் என்னென்ன டயக்னோசிஸ் பண்ணலாம், டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் என்னென்ன, அதை பற்றி தெரியணும். ஸோ இதுதான் காமன் 6 பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஃபார் ஆல் ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட். டிபெண்டிங் அப்பான் த ஆர்கன், ஜஸ்ட் ஆர்கன் பேர் போட்டுக்கணும். நான் இங்கே ஆர்கன்னு போட்டிருக்க இடத்துலலாம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கேட்டால் லிவர், இண்டிகேஷன் ஆர் பர்பஸ் ஆஃப் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் LFT ப்ரொஃபைல் அண்ட் இட்ஸ் நார்மல் ரேஞ்ச், test based on liver function, distribution of biochemical parameters in various organs, differential diagnosis for liver function. அப்படி நீங்கள் 6 காமன் பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு எல்லா ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டையும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். லிவர் ஃபங்க்ஷன்னா அதோட இன்ட்ரடக்ஷன் என்ன? லிவருங்கிறது இட் இஸ் அ வைட்டல் ஆர்கன் ஆஃப் த பாடி. இட் பெர்ஃபார்ம் செவரல் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கீவேர்டு என்ன ரிமெம்பர் பண்ணோம்னா, மெட்டபாலிக் ஃபங்க்ஷன், சிந்தசிஸ், ஸ்டோரேஜ், எக்ஸ்க்ரீஷன் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 5 தான் கீவேர்ட் ஃபார் லிவர் ஃபங்க்ஷன். மெட்டபாலிக், சிந்தசிஸ்க்கு அப்புறமா ஸ்டோராக எப்படி ஆகுது, ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுது, அப்புறமா டீடாக்சிஃபிகேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் 5 கீவேர்ட் டு ரிமெம்பர் த லிவர் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு மெட்டபாலிசம் எடுத்துக்கிட்டோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்னா என்ன. கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்னா 3 மெட்டபாலிசம் பற்றி சொல்லணும். கார்போஹைட்ரேட், லிப்பிட் அண்ட் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னால் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் சொல்லணும். ஸ்டோரேஜ்னா ஹவு இட் இஸ் ஸ்டோர்டு அப்படிங்கிறத சொல்லணும். வாட் இஸ் எக்ஸ்க்ரீட்டட்னு சொல்லணும். டீடாக்சிஃபிகேஷன்னா என்ன டீடாக்சிஃபை ஆகுதுங்கிறத சொல்லணும். ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளைக்கோஜன் சிந்தசிஸ் இதை பற்றி சொல்லணும். கிளைக்கோஜன்னா உங்களுக்கு தெரியும், it is made up of glucose units linked by alpha 1,4 and 1,6 linkage, branching at 1,6 linkage ன்னு தெரியும். கிளைக்கோஜெனிசிஸ்னாலே சிந்தசிஸ் ஆஃப் கிளைக்கோஜன் வந்து சிந்தசைஸ் ஆன பிறகு இட் இஸ் ஸ்டோர்ட் இன் த லிவர் டியூரிங் கார்போஹைட்ரேட் அவைலபிலிட்டி. கிளைக்கோஜெனாலிசிஸ்னா டியூரிங் ஃபாஸ்டிங் வாட் ஹேப்பன்ஸ், குளுக்கோஸ் லெவல்ஸ் ஆர் மெயின்டைன் வித்தின் த நார்மல் லிமிட் பை பிரேக் டவுன் ஆஃப் ஸ்டோர்டு கிளைக்கோஜன். ஸ்டோரேஜ் ஆன கிளைக்கோஜன் வந்து பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி it is maintained, blood glucose level is maintained, that is glycogenolysis. When excess glucose இருக்கும்போது glycogen is taking place, glycogen synthesis is taking place. So during fasting glycogen is broken down to glucose in order to maintain the normal range. அதுதான் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். சி பார்த்தீங்கன்னா குளுக்கோனியோஜெனிசிஸ். குளுக்கோனியோஜெனிசிஸ்னா glucose is obtained from
substrates like amino acids mainly in the liver. ஸோ லிவரில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசமில் மெட்டபாலிக் ஃபங்க்ஷனில் கிளைக்கோஜெனிசிஸ்னால் என்னென்னு எழுதணும், கிளைக்கோஜெனாலிசிஸ்னால் என்னென்னு எழுதணும், குளுக்கோனியோஜெனிசிஸ்னால் என்னென்னு எழுதணும். அடுத்தது கம்மிங் டு லிப்பிட் மெட்டபாலிசம், லிப்போப்ரோட்டீன்ஸ் எல்லாமே சிந்தசைஸ்ட் இன் த லிவர். லிப்போப்ரோட்டீன், பாஸ்போலிப்பிட்ஸ், கொலஸ்ட்ரால், triglycerides are synthesized in the liver, and breakdown of cholesterol are excreted in the bile. Fatty acids reaching the liver from fat stores are metabolized by NTCA cycle. அடுத்தது மெட்டபாலிசம் ஓவர். சிந்தசிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா proteins are synthesized in the liver, and coagulation factors are synthesized in the hepatic cells. Prothrombin and factors 7, 9 and 10 require vitamin K for the synthesis. So other proteins are synthesized in the liver. Albumin are solely synthesized in the liver. அதோட half life பார்த்தீங்கன்னா 20 to 25 days. So it is a good marker to assess liver function damage. Functional impairment of liver is associated with increased synthesis of globulin. அடுத்து ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி glycogen vitamins like vitamin D and B12 are stored in the liver. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ்க்கு அப்புறமா ஸ்டோரேஜ்க்கு அப்புறமா எக்ஸ்க்ரீஷன் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன். bile pigments and cholesterol are excreted in the bile. Drugs எல்லாம் are detoxified by the liver and some are excreted in the bile. Ammonia derived from protein and amino acid metabolism are produced in the bowel by bacteria is converted to urea and rendered non-toxic. So these are the functions of liver. In the functions எல்லாம் deranged ஆச்சுன்னா deranged in liver diseases. Several biochemical tests are routinely done in the clinical laboratory to evaluate these functions. LFT எதனால் பண்ணுறோம், liver function test எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா helps in the diagnosis and management of liver disease. அப்புறமா பர்பஸ், எதுக்காக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டு ஃபைண்ட் அவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவர் டிசீசஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் ஆஃப் ஜாண்டிஸ். தேர்ட், டு மானிட்டர் த ரெஸ்பான்ஸ் டு ட்ரீட்மெண்ட். இண்டிகேஷன்ஸ் ஆர் பர்பஸ் ஆஃப் எல்எஃப்டினா இதுதான், டு ஃபைண்ட் அவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவர் டிசீசஸ், டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் ஆஃப் ஜாண்டிஸ், டு மானிட்டர் த ரெஸ்பான்ஸ் டு ட்ரீட்மெண்ட். லிவர் ஃபங்க்ஷன்னா இதே மாதிரி இண்டிகேஷன் எழுதணும். Suppose if pancreatic function to find out different types of pancreatic diseases, differential types of pancreatitis, and to monitor the response to treatment. அந்த ஆர்கனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னால லிவரை பற்றி சொல்கிறோம். பேன்க்ரியாஸ்னால் பேன்க்ரியாஸை பற்றி போட்டுக்கணும் லிவருக்கு பதிலாக, கார்டியாக்னா கார்டியாக்கை போட்டுக்கணும். அதே மாதிரி ரீனல்னால் ரீனலை போட்டுக்கணும். டு ஃபைண்ட் அவுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீனல் ஃபங்க்ஷன், ரீனல் டிசீசஸ், டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் ஆஃப் ரீனல் டிசீசஸ், to monitor the response to treatment. அது மாதிரி இண்டிகேஷன்ஸ் ஆர் பர்பஸ் ஆஃப் ஆர்கன் ஃபங்க்ஷனா அந்தந்த ஆர்கனுக்கு தகுந்த மாதிரி இந்த 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ லிவருங்கிறனால லிவரை போட்டிருக்கீங்க இண்டிகேஷன் ஆர் பர்பஸ் ஆஃப் த எல்எஃப்டி. அடுத்தது என்னென்ன ப்ரொஃபைல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னால் சில குறிப்பிட்ட பேராமீட்டர்ஸ் அவைலபிள். அந்த குறிப்பிட்ட பேராமீட்டர்ஸ்க்கு நார்மல் ரேஞ்ச் தெரியணும். லிவர் ஃபங்க்ஷன் ப்ரொஃபைல் பேராமீட்டர்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரோட்டீன், டோட்டல் பிலிரூபின், direct, indirect, SGOT, SGPT, alkaline phosphatase, gamma GT, மொத்தம் 6 parameters available. இந்த 6 parameters நம்ம லேபில் கொடுத்து செஞ்சிட்டோம்னா அது வித்தின் த நார்மல் லிமிட்க்கு வருதான்னு செக் பண்ணோம். அது நார்மல் லிமிட் கொடுத்துருக்கு. நார்மல் ரேஞ்ச் ஹார்பர்ஸ் பயோகெமிஸ்ட்ரிலேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கு. ஹார்பர்ஸ் பயோகெமிஸ்ட்ரிலேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கு. நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரோட்டீன் 6.7 to 8.6 கிராம் per DL. ஆல்புமின் பார்த்தீங்கன்னா 3.7 to 4.9 கிராம் per DL. டோட்டல் பிலிரூபின் பார்த்தீங்கன்னா 0.3 to 1.3 மில்லிகிராம் per DL. டோட்டல் பிலிரூபின் 0.1 to 0.4 மில்லிகிராம். இன்டைரக்ட் பிலிரூபின் 0.1 to 0.9 மில்லிகிராம் per DL. அலனின் டிரான்ஸ்அமினேஸ்ன்னு சொல்லலாம், ALTன்னு சொல்லலாம், SGPTன்னு சொல்லலாம். ஃபவுண்ட் இன் த லிவர் சைட்டோபிளாசம் 7 to 41 IU per liter. AST aspartate transaminase சொல்லலாம், SGOT ரெண்டும் ஒன்று தான். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் இன் த மைட்டோகாண்ட்ரியா அண்ட் சைட்டோபிளாசம் ஆஃப் த லிவர் செல். அதோட நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 12 to 38 IU per liter. ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ் பார்த்தீங்கன்னா 33 to 96 IU per liter. ALPன்னு சொல்லலாம். காமா GTன்னு பார்த்தீங்கன்னா 9 to 58 IU per liter. ஸோ தீஸ் ஆர் த 6 டெஸ்ட், பயோகெமிக்கல் டெஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் டு அசஸ் லிவர் ஃபங்க்ஷன். லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்ததுன்னா இந்த நார்மல் ரேஞ்சுக்குள்ளே உங்களோட வேல்யூஸ் எல்லாம் கவர் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரோட்டீன் ஆல்புமின் மட்டும்தான் கிராம் per DL, பிலிரூபின் பார்த்தீங்கன்னா மில்லிகிராம் per DL,
எல்லா என்சைம்ஸுமே IU per லிட்டரில் நார்மல் ரேஞ்ச் சொல்லணும். இதுதான் வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பேராமீட்டர்ஸ். மொத்தம் 6 பேராமீட்டர்ஸ். இந்த 6 பேராமீட்டர்ஸ் வச்சுட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாண்டிஸ் கண்டுபிடிக்க முடியும். அது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். டெஸ்ட் பேஸ்ட் ஆன் லிவர் ஃபங்க்ஷன். டெஸ்ட் பேஸ்ட் ஆன் லிவர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஸ்ட் ஆன் மெட்டபாலிக் ஃபங்க்ஷனில் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் வந்துடும். டெஸ்ட் பேஸ்ட் ஆன் சிந்தசிஸ்னால் ஆல்ரெடி சிந்தசிஸ்னாலே ப்ரோட்டீன் தான். எஸ்டிமேஷன் ஆஃப் ப்ரோட்டீன், ஆல்புமின், ஏஜி ரேஷியோ தெரியணும். டெஸ்ட் பேஸ்ட் ஆன் எக்ஸ்க்ரீஷன்னா பிலிரூபின் எக்ஸ்க்ரீட் ஆகுது, டோட்டல் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். யூரினில் பைல் சால், பைல் பிக்மெண்ட் எக்ஸ்க்ரீட் ஆகுது. இதெல்லாம் எக்ஸ்க்ரீட் ஆகிறனால இது வந்து டெஸ்ட் பேஸ்ட் ஆன் எக்ஸ்க்ரீஷனில் வந்துடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாண்டன்பர்க் ரியாக்ஷன். இது வந்து ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் டு ஐடென்டிஃபை த இன்க்ரீஸ் இன் சீரம் பிலிரூபின். நார்மல் சீரம் இருந்ததுன்னா இட் கிவ்ஸ் நெகட்டிவ் வாண்டன்பர்க் ரியாக்ஷன். நம்ம வாண்டன்பர்க் ரியாக்ஷனை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது டெஸ்ட் பேஸ்ட் ஆன் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னா blood ammonia வந்து டாக்ஸிக், இட் ஹஸ் டு பி டீடாக்சிஃபைட். டெஸ்ட் யூஸ் டு ஃபைண்ட் அவுட் லிவர் செல் டேமேஜ். பார்த்தீங்கன்னா லிவர் செல் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆச்சுன்னா SGOT, SGPT, ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ் எல்லா என்சைமும் நார்மல் ரேஞ்சோட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். த above enzymes are released in excess by the damaged cell. அதனால் எல்லா என்சைம் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்கே இந்த என்சைம்ஸ் எல்லாம் வேரியஸ் ஆர்கனில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதான் 5th பாயிண்ட்டு. SGOT பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லையும் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லையும் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஹார்ட் அண்ட் லிவர் செல்ஸ். லிவர் செல்லில் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியாவில் SGOT டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. SGPT பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த சைட்டோசால் ஆஃப் த லிவர். ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் பார்த்தீங்கன்னா போன்லேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, லிவர்லேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. Liver cell membrane damage leads to release of these enzymes into the blood. இந்த 3 என்சைமும் லிவர் செல் டேமேஜ் ஆச்சுன்னா இந்த 3 என்சைமும் டேமேஜ் செல்லேருந்து வெளியே பிளட்டில் வந்துடும். அதனால் இன்க்ரீஸ் லெவல் இஸ் சீன் இன் லிவர் டிசீசஸ். அடுத்தது டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் ஆஃப் ஜாண்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 6 பேராமீட்டர்ஸை வச்சுக்கிட்டே நம்ம ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸா, அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸா, ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ்னால் எல்லா LFT பேராமீட்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் எக்ஸப்ட் டோட்டல் ப்ரோட்டீன் அண்ட் ஆல்புமின். அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்னால் பிலிரூபின், கான்ஜுகேட்டட் அண்ட் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் இந்த 3 பேராமீட்டர் மட்டும்தான் எலிவேட் ஆகிருக்கும். அதர் LFT பேராமீட்டர்ஸ் ரிமைன்ஸ் நார்மல். ஹீமோலைட்டிக்னா அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபின் அண்ட் டோட்டல் பிலிரூபின் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதர் LFT பேராமீட்டர்ஸ் ரிமைன்ஸ் நார்மல். ஸோ இந்த 6 பேராமீட்டர்ஸ் வச்சுக்கிட்டு ஹெப்பாட்டிக்கா, அப்ஸ்ட்ரக்டிவா, ஹீமோலைட்டிக்கா, லிவர் ஜீரோசிஸான்னு நம்மளால் 4 டயக்னோசிஸ் நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ஹெப்பாட்டிக்னா ஆல் LFT பேராமீட்டர்ஸ் கெட்ஸ் எலிவேட்டட் எக்ஸப்ட் டோட்டல் ப்ரோட்டீன் அண்ட் ஆல்புமின். அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்னா டோட்டல் பிலிரூபின், கான்ஜுகேட்டட் அண்ட் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ் இந்த 3 எலிவேட் ஆகிருக்கும். அதர் LFT பேராமீட்டர்ஸ் ரிமைன்ஸ் நார்மல். ஹீமோலைட்டிக்னா அன்கான்ஜுகேட்டட் அண்ட் டோட்டல் பிலிரூபின் கெட்ஸ் எலிவேட்டட். அதர் LFT பேராமீட்டர்ஸ் ரிமைன்ஸ் நார்மல். லிவர் ஜீரோசிஸ்னா சீரம் ஆல்புமின் இஸ் டிக்ரீஸ்ட், டோட்டல் பிலிரூபின் இஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ லிவர் ஜீரோசிஸ்னால் ஆல்கஹாலிக் லிவர் ஜீரோசிஸ், ஒரு ஆல்கஹாலிக் லிவர் ஜீரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. when a person takes in alcohol, serum albumin level is decreased due to decreased synthesis and total bilirubin is increased and that is liver cirrhosis. ஸோ இந்த 4 பேராமீட்டரை வச்சுக்கிட்டு இந்த 4 டயக்னோசிஸ் பண்ணலாம் லிவர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். இந்த 4 டயக்னோசிஸ்க்கும் நம்ம கேஸ் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். கேஸ் ஹிஸ்ட்ரி ஃபார் LFT பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மல் LFTனா எல்லா LFT பேராமீட்டர்ஸும் நார்மல் லெவலில் மெயின்டைன் ஆகும். அப்ஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ் ஆஃப் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ்னால் ஹெப்பாட்டிக்னாலே உங்களுக்கு லிவர் இன்வால்வ்டு. லிவர் ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸ் எல்லாம் எலிவேட் ஆகிருக்கும் எக்ஸப்ட் டோட்டல் ப்ரோட்டீன் அண்ட் ஆல்புமின். இங்கே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால ALPயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸுங்கனால எல்லா பேராமீட்டர்ஸும் இன்க்ளூடிங் ALP கெட்ஸ் எலிவேட்டட் இன் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ், இன் அப்ஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ் ஆஃப் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோட்டல் பிலிரூபின் அண்ட் கான்ஜுகேட்டட் எலிவேட் ஆகிருக்கும். ஹீமோலைட்டிக்னா டோட்டல் பிலிரூபின் அன்கான்ஜுகேட்டட் எலிவேட் ஆகிருக்கும், மித்த பேராமீட்டர்ஸ் ரிமைன்ஸ் நார்மல். லிவர் ஜீரோசிஸ்னால் ஆல்புமின் இஸ் டிக்ரீஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மல் LFTன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து கேஸ் ஹிஸ்ட்ரி. த ஃபாலோயிங் ஆர் த பயோகெமிக்கல் ஃபைண்டிங்ஸ் ஆஃப் எ பேஷண்ட், வாட் இஸ் யுவர் ப்ராபபிள் டயக்னோசிஸ். பார்த்தீங்கன்னா டோட்டல் பிலிரூபின் நார்மல்,
direct normal, indirect normal, OT normal, PT normal, alkaline phosphatase normal, total protein normal. யூரின்ல பார்த்தீங்கன்னா bile salt bile pigment நெகட்டிவ், யூரோபிலினோஜன் நார்மல், ஃபீசிஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் கலர். இந்த மாதிரி ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா எல்லாமே நார்மல் ரேஞ்சுக்குள்ளே கவர் ஆகிருக்கிறதுனால இட் இஸ் எ நார்மல் ஸ்டடி, நார்மல் லிவர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 14-year-old girl was admitted to the medical ward after she developed yellowish discoloration of the urine. She had loss of appetite, low grade fever, nausea and occasional vomiting for the last 1 week. She had pain in the right hypochondrium and the urine was yellow colored. The stools were light colored. She looked weak and malnourished. The following are the biochemical findings. இதுதான் கேஸ் ஹிஸ்ட்ரி ஃபார் அப்ஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ் ஆஃப் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். பார்த்தீங்கன்னா பிலிரூபின் எலிவேட்டட், கான்ஜுகேட்டட் பிலிரூபின் எலிவேட்டட், அன்கான்ஜுகேட்டட் எலிவேட் ஆகிருக்கு, SGOTயும் அதிகமாக இருக்குது, PT எலிவேட் ஆகிருக்கு, ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ் கெட்ஸ் எலிவேட்டட், எல்லா LFT parameters except total protein and albumin gets elevated. Bile salts and bile pigment positive, urobilinogen negative, color of the feces பார்த்தீங்கன்னா லைட் கலர்டு. ஸோ கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராமீட்டரை வச்சுக்கிட்டும் ஒன்று ஒன்றா கமெண்ட் சொல்லிட்டு வரணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் பிலிரூபின் எடுத்துக்கிறோம், அது ரைஸாக இருக்கிறனால டோட்டல் பிலிரூபின் இஸ் ரைஸ் ஷோயிங் ஜாண்டிஸ். கான்ஜுகேட்டட் எடுத்துக்கிறோம், கான்ஜுகேட்டட் இஸ் இன்க்ரீஸ்ட். அன்கான்ஜுகேட்டட் பிலிரூபின் எடுத்துக்கிறோம், அதுவும் இன்க்ரீஸ்ட். ஸோ இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். அடுத்தது என்சைம் பேராமீட்டர்ஸ் பார்க்குறோம். அதாவது டிரான்ஸ்அமினேசஸ்னா SGOT அண்ட் SGPT ஆர் இன்க்ரீஸ் செவரல் ஃபோல்டு. இன்க்ரீஸ் ஆகிருக்கனால இட் இஸ் டியூ டு ஹெப்பட்டோசெல்லுலர் டேமேஜ். ஒவ்வொரு பேராமீட்டருடைய ரேஞ்சை பார்த்து வேல்யூவை பார்த்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிலிரூபினை கமெண்ட் பண்ணியாச்சு, டிரான்ஸ்அமினேசஸை கமெண்ட் பண்ணுறோம், இன்க்ரீஸ்டாக இருக்கிறனால டியூ டு ஹெப்பட்டோசெல்லுலர் டேமேஜ். ALPயும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இட் ஷோஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் டு த ஃப்ளோ ஆஃப் பைல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பைல் சால்ட் பைல் பிக்மெண்ட் வந்து யூரினில் இருக்குது, இட் இஸ் சஜஸ்டிவ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன். யூரோபிலினோஜன் இஸ் நெகட்டிவ் as there is obstruction. Light colored feces suggests obstruction. So suggestion பார்த்தீங்கன்னா may be a case of obstructive phase of hepatic jaundice. ஸோ ஒவ்வொரு பேராமீட்டரை வச்சுக்கிட்டு ஒன் பை ஒன்னாக பாயிண்ட்டாக கமெண்ட் பண்ணோம். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். பிலிரூபின் இஸ் இன்க்ரீஸ்ட், போத் கான்ஜுகேட்டட் அண்ட் அன்கான்ஜுகேட்டட் இன்க்ரீஸ் ஆனால ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். 2 என்சைம் OTPT எலிவேட் ஆகிருக்குது டியூ டு ஹெப்பட்டோசெல்லுலர் டேமேஜ். ALP is also elevated due to obstruction. Bile salt bile pigments positive suggest obstruction. Urobilinogen is negative as there is obstruction. Light colored feces shows obstruction. So suggestion கடைசியில் அந்த எல்லா பேராமீட்டரையும் ஒன்றா கமெண்ட் பண்ணிட்டு சஜஷன் வந்து மேபி கேஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ் ஆஃப் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். அடுத்த டைப் ஆஃப் கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா a 35-year-old obese woman presented in OPD with complaint of mild fever, loss of appetite and itching. She gave history of acute attack pain after intake of fatty food சாப்பிட்டோன்னே pain in the right hypochondrium with vomiting and the previous day. There was history of passing frothy clay colored stool and highly colored urine. On examination she was found to have low grade fever and discomfort in the right hypochondrium. There was no clear cut jaundice seen in the eyes. The following are the biochemical findings in the patient. What is your diagnosis? பார்த்தீங்கன்னா டோட்டல் பிலிரூபின் எலிவேட் ஆகிருக்கு, கான்ஜுகேட்டட் ஆர் டைரக்ட் எலிவேட் ஆகிருக்கு, அன்கான்ஜுகேட்டட் நார்மலாக இருக்குது, SGOT அண்ட் SGPT நார்மல், ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ் எலிவேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் பிலிரூபின் எலிவேட் ஆகிருக்கு, கான்ஜுகேட்டட் எலிவேட் ஆகிருக்கு, ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ் எலிவேட் ஆகிருக்கு. ஸோ பைல் சால்ட்ஸ் பாசிட்டிவ், பைல் பிக்மெண்ட் பாசிட்டிவ், யூரோபிலினோஜன் நெகட்டிவ், ஃபீசிஸ் வந்து கிளே கலர். நம்ம கமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் டோட்டல் பிலிரூபின் ஷோஸ் presence of jaundice. Conjugated bilirubin is high, it shows obstruction. Transaminases are normal, so normal liver cells or hepatocytes. Alkaline phosphatase is increased, shows presence of obstruction. Bile salts in the urine associated with obstruction. Bile pigment is positive as they are excreted in the form of conjugated bilirubin. The feces is clay colored, no bile pigment enter the intestine and pigment are not present in the feces. Suggestion பார்த்தீங்கன்னா இட் இஸ் a clear case of obstructive jaundice. இப்படி ஒவ்வொரு வேல்யூ வச்சுக்கிட்டும் ஒவ்வொரு கமெண்ட் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரணும். இப்போ இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். இன்க்ரீஸ் பிலிரூபின்னாலே ஜாண்டிஸ், கான்ஜுகேட்டட் இன்க்ரீஸ் ஆனால அப்ஸ்ட்ரக்டிவ், அன்கான்ஜுகேட்டட் இஸ் நார்மல், ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்.
Transaminase level is normal, so normal liver function. Alkaline phosphatase is increased, so obstruction. Bile salts, bile pigment is present, so obstruction. Bile pigments are positive and is excreted in the form of conjugated bilirubin. The feces பார்த்தீங்கன்னா clay colored stool, as there is no pigment or seen in the feces and may be due to obstructive jaundice. இது வந்து சஜஷன் கடைசியில் கொடுக்கும்போது may be a case of obstructive jaundice அப்படின்னு சொல்லணும். அடுத்த கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா a 10-year-old child was admitted in a hospital with easy fatigability, do not thrive and history of loss of appetite. Yellowish conjunctiva is seen. The following are the biochemical finding. Total bilirubin 6.5 increase ஆயிருக்கு, conjugated 0.4 normal, unconjugated 6 high ஆயிருக்கு, SGOT normal, SGPT normal, alkaline normal, bile salts negative, bile pigments negative, urobilinogen present in increased amount. Feces பார்த்தீங்கன்னா dark colored. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கமெண்ட், increased total bilirubin shows jaundice. Unconjugated hyperbilirubinemia, increased unconjugated bilirubin in serum, it is associated with hemolytic jaundice. Transaminases is normal, so normal liver function. Alkaline phosphatase is normal, that excludes obstruction. So presence of urobilinogen in high concentration shows excess synthesis of urobilinogen from excess bilirubin produced. Hemolysis is the cause for excess bilirubin production. Excess bilirubin in the intestine gives rise to more pigment, that color of the feces is dark. Suggestion பார்த்தீங்கன்னா may be a case of hemolytic jaundice. அடுத்தது பார்த்தீங்கன்னா liver cirrhosis பற்றி ஒரு சின்ன கேஸ் ஹிஸ்ட்ரி. A middle-aged person was brought to the hospital with a complaint of blood vomiting. The patient was a chronic alcoholic. On examination, he was found to be icteric. Liver was palpable. Biochemical investigation showed the following. Albumin பார்த்தீங்கன்னா reduce ஆயிருக்கு, AG ratio reverse ஆயிருக்கு, bilirubin 12, alkaline phosphatase high, OTPT high, gamma GT வந்து gamma GT elevate ஆயிருக்கு, serum electrophoresisல albumin and globulin are reduced, fusion of beta gamma fusion இருந்திருக்கு. What is your probable diagnosis? Synthesis of albumin is reduced. Albumin synthesis reduced ஆனாலே cirrhosis of the liver, and there is reversal of albumin globulin ratio. Electrophoresis shows beta gamma bands. Fusion 2 fuse ஆயிருக்கு. Gamma GT is elevated, shows chronic alcoholism and is correlated with already patient with the alcohol intake அதிகமாக இருக்கறனால it is a clear case of liver cirrhosis. So இதான் வந்து it is a case of liver cirrhosis. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுக்கும் சேம் சைட் ஹெட்டிங்ஸை வச்சுக்கிட்டு இதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். இப்படி கேஸ் ஹிஸ்ட்ரி வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ஈஸியாக லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.